بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த பரந்த உலகை படைத்து இதில் கோடான கோடி மக்களை அவன் உருவாக்கி இருக்கிறான். இவர்களில் நமக்கு மிகவும் பாசத்திற்குரியவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக எத்தனையோ நபர்களை நாம் கருதுகிறோம். அவர்களோடு நாம் உறவாடுகிறோம். அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்படி நமக்கு மத்தியில் பலவிதமான உறவுகளை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி உறவுகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அறிவுரைகளையும் சில ஆலோசனைகளையும் இந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் யாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த உறவு எதற்காக நீங்கள் வைக்க வேண்டும், அந்த உறவு வைத்தவருடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடப்பதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையில் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த செய்திகளில் ஒன்றாக சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. நீங்கள் எப்படிப்பட்டவரை உங்களுடைய உற்ற தோழராக, அன்பிற்குரியவராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவர் உங்களுடன் தோழமை கொண்டிருந்தால் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை ஒரு அழகான உதாரணத்தை கூறி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. மஸலுல் ஜலீஸில் சாலிஹி வஸ்ஸூஇ கஹாமிலில் மிஸ்க். நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணமாகிறது கஸ்தூரியை சுமந்து செல்லக்கூடியவனை போன்று. தீயவனுக்கு உதாரணம் இரும்புலைகளில் வேலை செய்பவனை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நீங்கள் நட்பு பாராட்டுகிறீர்களே, அன்பு பாராட்டுகிறீர்களே, இதிலே நல்லவனான ஒரு நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒருவனை உங்களுக்கு உற்ற தோழனாக நீங்கள் ஆக்கிக் கொள்வது எதற்கு ஒப்பானது என்றால், கஸ்தூரியை சுமந்து செல்லக்கூடியவன் கஸ்தூரியை விற்பனை செய்பவனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு அடுத்ததாகவும் விளக்குகிறார்கள். இந்த ஒப்பு எப்படிப்பட்டதென்றால், ஒருவன் கஸ்தூரியை விற்பனை செய்பவனுடன் சேர்ந்து அவன் சென்றால் அந்த கஸ்தூரியினுடைய நறுமணம் இவன் மேலும் படும். ஆனால் இவனிடத்தில் இயற்கையிலேயே அந்த மனம் இல்லாவிட்டாலும் அந்த விற்பனை செய்வனோடு சேர்ந்து செல்லும் பொழுது அதனுடைய நறுமணம் இவனோடு ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு. தமிழில் கூட பழமொழி சொல்வார்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள். நாருக்கு மனம் இல்லாவிட்டாலும் பூவினுடைய அந்த மனத்தோடு அது ஒட்டிக்கொண்டு இருப்பதினால் அந்த மனமும் கூட இதிலே ஒட்டிக்கொள்கிறது. அந்த அடிப்படையிலே நல்லவனோடு நீங்கள் சேர்ந்து கொண்டால், நபிவழியின் அடிப்படையில் நடப்பவனோடு நீங்கள் சேர்ந்து கொண்டால், அந்த இதை நீங்கள் முழுக்க நீங்கள் பின்பற்றாவிட்டாலும் அந்த நறுமணமாவது உங்களிடம் ஒட்டிக்கொள்ளும். உதாரணமாக, ஒரு தொழுகையை பின்பற்றுபவனோடு, தொழுகையை சரியாக நிறைவேற்றுபவனோடு நீங்கள் சேர்ந்திருப்பீர்களானால் நிலைமை என்ன? ஒரு லுகருடைய நேரத்தில் அவனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது, ஒரு நண்பரோடு பயணிக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? சரியாக நம்முடைய ஜமாத் தொழுகைக்கு வர வேண்டும் என்று வாருங்கள் என்று உங்களை கூட்டிக் கொண்டு வந்து தொலை வைத்து விடுவார். நீங்கள் ஒரு ஒத்து தொழுகையை கூட தொழாதவராக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நல்ல நண்பனோடு சேர்ந்ததின் காரணத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு லுகர் தொழுகை ஜமாத்துடன் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்டுகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது இதை போன்ற நறுமணங்கள் உன்னுடைய மேலே ஒட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. அல்லது அந்த கஸ்தூரியை நீ என்ன செய்யலாம், விலைக்கு கூட நீ வாங்கிக் கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய நறுமணம் உலகத்திலேயே மிகச்சிறந்த நறுமணமாக சொல்வது கஸ்தூரியை தான் சொல்வார்கள். அப்ப அந்த கஸ்தூரி இவ்வளவு நறுமணமாக இருக்கிறதை நாமும் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூட நீ வாங்கிக் கொள்ளலாம். அந்த நல்ல நண்பனோடு போகும்போது
அவன் நேர்மையாக நடப்பதை பார்க்கும் பொழுது, உண்மையை மட்டும் அவன் பேசுவதை பார்க்கும் பொழுது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் அவன் பின்பற்றும் பொழுது, நபி வழியில் சரியாக பிடித்தம் உள்ளவனாக, சிறிய பிதஅத்துகளை கூட செய்யாதவனாக, சிறிய பிதஅத்தில் இருந்தால் கூட அதை கூட புறக்கணிக்கக்கூடியவனாக, மன உறுதி பெற்றவனாக அவனை நீ பார்க்கும் பொழுது அந்த கொள்கையின்பால் நீ ஈர்க்கப்படலாம். அந்த மாதிரி நம்மளும் நடக்க வேண்டும். இவன்ட்ட எப்படி வணக்க வழிபாடு உறுதி, நானும் வர்றேன், நபி வழியில் கரெக்டா நடக்குகிறார், அதே மாதிரி நம்மளும் நடப்போம் என்ற ஒரு ஆசை உணர்வு, ஒரு உந்துதல் உங்களுடைய உள்ளத்திலே நீ உருவாகி நீ அந்த கஸ்தூரியை வாங்கி அதற்கு சொந்தக்காரனை போன்று நீ கூட ஆகிவிடலாம் என்று சொன்னார்கள். அப்ப நல்ல நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களானால் உங்களிடத்திலிருந்து கெட்ட செயல்கள் விலகுவதோடு நல்ல செயல்களும் தானாக குடிகொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக கெட்டவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இரும்பு பட்டறையிலே வேலை செய்பவன். இவன் ஒரு தீயவனுக்கு உதாரணம். அதனால் இரும்பு பட்டறையில வேலை செய்யக்கூடாது என்பதற்கு சொல்லவில்லை. அந்த இரும்பு பட்டறையிலே வேலை செய்பவனோடு நீங்க போய் சேர்ந்திருந்தால் உங்களுடைய வெள்ளை துணிகள் கூட என்ன செய்யும்? அங்கு இருக்கக்கூடிய கரியினால் போட்டு எல்லாம் கருப்பாக போய்விடும். நீங்க கெட்டவனோடு நீங்கள் சேர்ந்து போனால் இந்த நிலைமையை பார்க்கலாம். உங்களுக்கு கெட்ட பழக்கமே இல்லாமல் இருக்கலாம். என்ன அவனோட போன மச்சான் வா மச்சி ஒரு ரவுண்ட் அடி, அதெல்லாம் பெரிய தப்புலாம் இல்லப்பா, ஒன்னும் அப்படிலாம் வராது அப்படின்னு கூட்டு போய் பூத்தி கொடுத்துருவான். என்ன செய்வா? நீ குடிக்காதவனா இருந்தாலும் இந்த சைத்தான்களோடு சேர்ந்தனால ஒரு ரவுண்டு அப்படி குடிச்சிட்டு அப்படி அந்த கெட்ட வாடைகள் உன்னோடத்துல வந்துடும். இதே சினிமாவுக்கு போவோம், சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு சொல்லி சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருவான், சூதாட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருவான், விபச்சாரத்துக்கு இழுத்துட்டு போயிருவான். யாரோட கெட்டவனோடு சேரும் பொழுது அந்த பழக்கம் உங்களை அறியாம உள்ள பூத்திடுவான். அப்படி நீ அதில் அடிமையாகி விட்டார். எது இந்த மதுவிலே முதல்ல ஊத்தி கொடுக்கும் போது கொஞ்சம் தடுமாறி என்ன வாந்தி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றினான கடைசியில் அந்த நெருப்பு ரொம்ப நேரம் இருந்த அந்த பட்டறையில் உள்ள நெருப்பு உன்னுடைய ஆடையில் பட்டு அந்த ஆடையை கரித்து விடுவதை போன்று கெட்ட பழக்கமெல்லாம் குடியேறி நீ ஒரு தீயவனாக நரகத்திலே போகக்கூடியவனாக ஆகிவிடலாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஒரு கெட்டவனோடு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்களானால் நிலைமை என்னவென்னா இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில் உங்களை அழித்து விடலாம். ஆனா நல்லவனோடு நீங்கள் தொடர்பு வைத்தீர்களேயானால் இவன் நல்லவனா, குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கக்கூடியவனா, நல்லொழுக்கம் உள்ளவனா, ஒழுங்காக நடப்பவனா என்பதை பார்த்து நீங்கள் நடந்தால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் தானாக போய்விட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களிடத்தில் வந்துவிடும். இதை ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள்? நீங்கள் பழகக்கூடியவன் அப்படி இருக்க வேண்டும், உங்களோடு நெருக்கமாக இருப்பவன் அந்த மாதிரி நல்லவனாக இருக்க வேண்டும். தீயவனாக தெரிந்தால் அவனிடத்தில் இருந்து நீங்கள் தூரமாக வேண்டும் அல்லது அவனை நீங்கள் திருத்த வேண்டும். இந்த அடிப்படையில் உங்களுடைய நண்பனை நல்லவனா என்பதை உரசி பார்த்து உங்களுடைய உறவுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதுல 2 வகை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த நண்பனுக்கு எப்படின்னா, ஒன்று நல்லதை அவனுக்கு செய்ய வேண்டும், இரண்டாவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டு கொதித்தெழுந்து அதை திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம். ஒன்னு நல்லதெல்லாம் அவனுக்கு செய்வது, இன்னொன்று அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் களைவது. இந்த 2 வகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் இன்னொரு செய்தி, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் லா யல்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், கொள்கை சகோதரன், ஓரிரை கொள்கையின் சகோதரனாக இருக்கிறான். அவனுக்கு அநீதம் இழைக்க மாட்டான், அவன் அநீதம் இழைக்கப்படுகின்ற நேரத்தில் இவனை கைவிடவும் மாட்டான். இப்படி இருப்பான் ஒரு முஸ்லிம். என்னுடைய நண்பனாக, என்னுடைய சகோதரனாக அவனுக்கு கருதி அவனிடத்தில் எந்த அநியாயத்தையும் எந்த அக்கிரமத்தையும் நான் செய்ய மாட்டேன். யாராவது ஒருவன் அக்கிரமம் செய்து விட்டாலும் கூட, அநியாயம் இழைத்து விட்டாலும் கூட அவனுக்காக வேண்டி நான் போராடுவேன், அவனுக்கு நான் உதவி செய்வதற்கு நான் முன் வருவேன் என்று ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஒரு நண்பனை எப்படி இருந்தால் நீ தப்ப அவனுக்கு அநியாயம் செய்யாதே, அநியாயம் செய்திருந்தாலும் அதை தட்டி கேட்டு அவனுக்கு நியாயத்தை நீ வாங்கிக் கொடு. அடுத்ததாக சொல்கிறான், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ் இவனுடைய தேவையை நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். ஓ நண்பன் கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த கஷ்டப்படுபவனுக்காக வேண்டி நீ உதவி செய்ய நீ முன் வந்தால்,
அதற்காக வேண்டி நீ முயற்சி செய்தால் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு, உன்னுடைய சிரமத்தை போக்குவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். அல்லாஹ் அந்த நிலையை, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு உன்னுடைய நண்பனுக்கு நீ செய்யக்கூடிய அந்த உதவியின் மூலமாக கிடைக்கும் என்று சொன்னார். அவன் கஷ்டப்படுகின்ற பொழுது ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்காக வேண்டி ஒரு நல்ல வேலை உள்ள இடங்களை நீங்கள் தேடி பிடித்து கஷ்டப்பட்டு அவனுக்காக வேண்டி ஒரு வேலையை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். வேலை இல்லாமல் சுத்தி கொண்டு இருக்கிறார், நீ அங்க பாரு என்று நீங்கள் சும்மா இருந்து விடாமல், நம்ம நண்பனாக இருக்கிறார், நம்முடைய தோழனாக இருக்கிறார், இவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்குவதற்காக 4 காடையை ஏறி இறங்குவோம், 4 பேர்களிடத்தில் பேசுவோம். அவன் 4 திட்டினாலும் சரிதான், ஏசினாலும் சரிதான், அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இவனுக்காக நீங்கள் உழைத்தீர்களானால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. அதே அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார், அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் போக்கினீர்களானால் மறுமை நாளையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா போக்கி விடுகிறார். இங்கே என்ன, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார், அல்லது பள்ளிக்கூடங்கள் இப்போது புதிதாக திறக்க போகிறது, அவனுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறார், கஷ்டப்பட்டிருக்க, அந்த அவன் கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த ஒரு 1000 ரூபாய் நீ கொடு. உடுத்துவதற்கு துணி இல்லாமல் இருக்கிறார், ஒரு சட்டையை வாங்கி கொடு. வீட்டிலே சாப்பிடுவதற்கு அரிசி இல்லாமல் இருக்கிறது, ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போடு. இப்படி நீ போடும் பொழுது அவனுடைய ஒரு கஷ்டம் நீங்குகிறது. இப்படி நீங்குவதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமையிலே எவ்வளவு பயங்கரமான கஷ்டத்திலே நீ சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு நண்பனினுடைய, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீ போக்கியதற்காக இந்த ஒரு கஷ்டத்தை நான் தூக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுகிறான், அதை நீக்கி விடுகிறான். அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ உன்னுடைய நண்பனிடத்தில் அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு உதவி செய்வனாக, அவனுக்கு உதவுவதில் நீ முன்னுரிமை உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கு உதாரணமாக அவருடைய காலங்களில் வாழ்ந்த தன்னுடைய பெயர்களிலேயே உதவியாளர்கள் என்ற பெயர் உள்ள அன்சாரிகள் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக சொல்லலாம். அன்சாரிகள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா விஷயங்களையும் விட்டுக் கொடுத்து தன்னுடைய சொத்துக்களில் பாதியை கூட கொடுப்பதற்கு முன் வந்தவர்கள், தன்னுடைய தோட்டத்திலே அவர்களை வேலைக்கு அமர்த்தி அதிலிருந்து வரக்கூடிய பலன்களில் ஆளுக்கு பாதி என்ற அளவிற்கு நிறைய தியாகங்களை அவங்க செய்தாங்க. இப்படி தியாகங்கள் செய்ததற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு கட்டத்தில் அன்சாரிகளுக்கு உதவி